ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கிளாஸ் வீடியோஸ் நம்ம என்ன பார்க்க போறோம்னா மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்ல லேர்னிங் கேர் பத்தி நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ லேர்னிங் கேர் ஆக்சுவலா என்ன அப்படின்னா, இப்போ புதுசா நீங்க ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க எம்ப்ளாயியா போயிருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டாக்ஸ் கன்சல்டன்சில நீங்க வந்து ஒரு ட்ரெயினியா நீங்க போயிருக்கீங்க. ஸோ ஆர்டிகல்ஷிப்கான நீங்க போயிருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் போன உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடி ஃபைல் பண்ண, ஜிஎஸ்டி ஃபைல் பண்ண எந்த ஐடியாஸுமே உங்களுக்கு இல்லை. ஸோ ஜீரோ நாலேஜோட ஸ்க்ராட்ச்ல நீங்க போயிருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ போறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஒரு ஃபைல் வந்து உங்களுக்கு கொடுத்து இது ஐடி ஃபைல் பண்ண சொல்றாங்க அப்படின்னா, ஒரு பிசினஸோட ஃபைல் கொடுக்குறாங்கன்னா அந்த ட்ரேடிங் அக்கௌண்ட், பிஎன்எல் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட் இதெல்லாம் போடுறதுக்கு நமக்கு தெரியாது. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களுக்கு ட்ரேடிங் அக்கௌண்ட், பிஎன்எல் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட் எக்ஸல் ஷீட்ல எப்படி போடணும் அப்படிங்கிறத உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் போட்டதுக்கு அப்புறம் அது வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் போர்ட்டல்ல போயிட்டு நீங்க அவங்களுக்கு ஐடி ரிஜிஸ்டர் பண்ணி அவங்களுக்கு ஃபைல் பண்றதுக்கு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ ஓவராலா நீங்க கத்துக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். சரிங்களா? ஸோ ஒரு ஃபைலை ஃபர்ஸ்ட் டே உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா அதுக்கு வந்து டைம் எடுக்கும். பிகாஸ் அப்போதான் நீங்க ட்ரைனிங் பீரியட்ல இருக்கிறீங்க. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஓவராலா ட்ரேடிங் பிஎன்எல் அக்கௌண்ட் கத்துக்கிட்டு, பேலன்ஸ் ஷீட் நீங்க போட கத்துக்கிட்டு, டேலி, எக்ஸல் எல்லாமே நீங்க கத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் இன்கம் டேக்ஸ் போர்ட்டல்ல நீங்க ஃபைல் பண்றதுக்கு நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஒன்ஸ் ஒரு ஃபைலை கொடுத்தாங்கன்னா டக்குன்னு போட்டு ஒரே நாள்ல ஒரு கிளைண்டோட ஃபைலை நீங்க முடிச்சு கொடுத்துருவீங்க. சரிங்களா? ஸோ ஸ்டார்டிங்ல நீங்க போனதுக்கும் ஒரு 6 மந்த்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட லேர்னிங் எஃபிஷியன்சி வந்து பாத்தீங்கன்னா வேற லெவலில் நீங்க ட்ரெயின் ஆயிருப்பீங்க. அதுக்கப்புறம் கொடுக்க சடக்குன்னு போட ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ டக்குன்னு ஒவ்வொரு கிளைண்டோட ஃபைலும் அங்க சால்வ் ஆயிரும். சரிங்களா? ஸோ இதுதான் லேர்னிங் கேர். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க போன உடனே இதாகும். அதுவும் இல்லாம இன்னொரு ஒரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா, நீங்க டக்குன்னு போன உடனே நீங்க லேப்டாப்ல வந்து நீங்க வந்து டைப் பண்றப்ப வந்து ஒவ்வொரு லெட்டரா பார்த்து டைப் பண்ணுவீங்க. அதுவே கொஞ்சம் உங்களுக்கு பழகிடுச்சு அப்படின்னா நீங்க வந்து பார்க்கவே மாட்டீங்க. ஜஸ்ட் நீங்க ஃபைலை மட்டும் பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் லேப்டாப்ல நீங்க தட்டிட்டே இருப்பீங்க. ஸோ அது பாட்டு என்ட்ரி ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி நீங்க கால்குலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 25 லட்சம் + 35 லட்சம் + 65 லட்சம் சொல்லி நீங்க கால்சியில போடுறீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க கால்சியில நீங்க எடுத்து பாக்குறப்போ வந்து இப்படி தட்டுவீங்க. சரிங்களா? இப்போ என்னையெல்லாம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஆரம்ப காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் கால்குலேட்டர் தட்டி பழகி போச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் டே ஆஃப் நான் 11th வந்து நான் அக்கௌண்ட்ஸ் குரூப்ல நான் ஜாயின் பண்றப்போ நான் கால்குலேட்டர் நான் தட்டுறேன்னு வச்சுக்கோங்க. கால்குலேட்டர்ல ஒவ்வொரு பட்டனையும் பார்த்து தட்டிட்டு இருந்தேன். இப்போ கால்குலேட்டர் ஒரு ஓரமா இருக்கும். நான் இங்க சம பார்த்தேன் அப்படின்னா கை வந்து தானா தட்டும். எனக்கு எந்தெந்த கீ எங்கெங்க இருக்கு அப்படிங்கிறத மைண்ட்ல கேப்சர் ஆயிடுச்சு. இது பிகாஸ் ஆஃப் த லேர்னிங் கேர். ஸோ நம்ம ஒரு ஒர்க்கை ரொட்டீனா ரிப்பீட்டடா நம்ம பண்றப்போ அந்த ஒர்க்ல வந்து பாத்தீங்கன்னா ஓவரால் எஃபிஷியன்சி நமக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ ஓவரால் எஃபிஷியன்சி எப்படி கிடைக்கும்னா லேர்னிங் மூலமா தான் கிடைக்கும். ஸோ அதை நம்ம கத்துக்குவோம். ஸோ எந்த வேல நம்ம வந்து ஸ்மார்ட்டா பண்ணணும் அப்படிங்கிறத கத்துக்குவோம். ஸோ ஸ்மார்ட்னஸ் வந்து பாத்தீங்கன்னா எப்போ இன்க்ரீஸ் ஆகும்னா லேர்னிங் கேர் மூலமா, லேர்னிங் எஃபிஷியன்சி மூலமா தான் ஸ்மார்ட்னஸ் வந்து ஒருத்தருக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த லேர்னிங் கேரை பற்றி தான் இந்த இதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டேரெக்டாக என்ன பண்ணலாம்னா இதில் இவ்வளோதான் மேட்ரு. ஸோ இந்த கான்செப்ட் தான் இவ்வளோ தூரம் உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ப்ராக்டிக்கலான ஒரு சீனரியை வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ப்ராக்டிக்கலான சீனரியை நம்ம எதுக்கு இவ்வளோ தூரம் வாசிச்சு நம்ம பார்க்கறத விட அந்த சீனரியை நம்ம சம்லே ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ சம் நம்பர் 19 எடுத்துக்கோங்க. ஸோ சிம்பிளாக இருக்கும். இது ஆக்சுவலாக ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஓகே. ஸோ சம் நம்பர் 19 வந்து பாருங்க. அதே மாதிரி இப்போ நீங்க சிஎம்ஏ வந்து ரொம்ப டஃப். ஸோ உள்ள வந்தோம்னா ரொம்ப டஃப்பாக இருக்கும் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ மேக்சிமம் வந்து இது ரொம்ப டஃப், இது கிளியர் பண்ண முடியாதுன்னு யார் சொல்லுவாங்கன்னா, உள்ள வந்துட்டு ஒரு மாசம் படிப்பாங்க ப்ரோ. சரிங்களா? ஸோ ஒரு மந்த் உட்காந்து சிலபஸ் ஃபுல்லாத்தையும் பார்த்துட்டு பாவிகளா இவ்வளோ நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குயிட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்படி குயிட் பண்ணிட்டு போறவன் என்ன சொல்லுவானா, இது ரொம்ப டஃப் ப்ரோ, கிளியர்லாம் பண்ண முடியாது, பேசாட்டி பிகாம் போடுங்க, எம்பிஏ போடுங்க அப்படின்னு சொல்லுவான். பட் இந்த 1 மந்த்ல வந்து பாத்தீங்கன்னா லேர்னிங் கேர் வந்து லோ லெவல்ல இருக்கும். அப்பதான் நீங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. ஸோ ஜேர்னல், லெட்ஜர், ட்ரையல் பேலன்ஸ் இந்த மாதிரி பேசிக்கை நீங்க கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. ஸோ உங்களோட எஃபிஷியன்சி அந்த 1 மந்த்ல கம்மியா தான் ப்ரோ இருக்கும். ஸோ அந்த ஒரு எஃபிஷியன்சியை வச்சுட்டு நீங்க ஃபுல் போர்ஷனை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தலை சுத்தி தான் போகும். ஸோ இதை குவிட் பண்ணிட்டு போயிடலாம், பேசாட்டி இதை குவிட் பண்ணிட்டு வேற ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போயிடலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிச்சுட்டு நிறைய பேர் குவிட் பண்ணிட்டு போறவங்க தான் இது ரொம்ப டஃப் ப்ரோ, இதெல்லாம் முடிக்க முடியாது, பேசாட்டி எம்பிஏ போடுங்க, இல்லை பிகாம் போடுங்க, இல்லை வேற ஏதாச்சும் ஒரு ஃபீல்டுக்குள்ள போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் இந்த 1 மந்த்தை கிராஸ் பண்ணி வந்தவங்க, ஸோ ஒரு மெல்லிச கோடு, இந்த பக்கம் போனா நான் வந்து கெட்டவன், இந்த பக்கம் போனா நல்லவன் அப்படிங்கிற மாதிரி, இந்த பக்கம் போனீங்கன்னா சிஎம்ஏ விட்டு வெளியே போயிருவீங்க, அந்த பக்கம் போனா மட்டும்தான் சிஎம்ஏல வேற லெவலா இருவீங்க. ஸோ இந்த 1 மந்த்ல நீங்க எவ்வளவு கன்சிஸ்டண்டா உட்காருறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க சிஎம்ஏ ஃபைனல் வரைக்கும் கிளியர் பண்ணுவீங்க. சரிங்களா? ஸோ நீங்க ஸ்டார்டிங்ல அந்த ஸ்டார்டிங் 1 மந்த், அதாவது
முதல் கோணல் முற்றிலும் கோணல் அப்படிங்கிற மாதிரி முதல்ல நீங்க கோணலா விட்டுட்டு நீங்க கட் பண்ணிட்டு போனீங்கன்னா அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு. அதோட இந்த 1 மந்த் நீங்க உட்காந்து கன்சிஸ்டன்டா உட்காந்தீங்கன்னா உங்க லேர்னிங் எஃபிஷியன்சி வேற லெவலில் டெவலப் ஆகும். அதுக்கப்புறம் நீங்க படிக்க ஆரம்பிக்கக்கூடிய ஒவ்வொரு சிலபஸும் சட்டு ஸ்பீடா முடிச்சிருவீங்க. ஓகேமா? ஓகே. ஸோ டக்கு நம்ம முடிச்சிடலாம். ஸோ எத்தனை பேர் வந்தாலும் பரவாயில்லமா, தலை தனியா கை தனியா வால் தனியா பிரிச்சு வச்சிடும் அப்படிங்கிற மாதிரி டக்கு நம்ம வேற லெவலில் பண்ணிடலாம். ஸோ அந்த 1 மந்த் எஃபிஷியன்சி வந்து பார்த்தீங்கன்னா லேர்னிங் கேர் மூலமா தான் வளரும். சரிங்களா? ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் டே உட்காந்து நீங்க படிக்கிறீங்க, ஒரு 10 சம் நீங்க ஒர்க் அவுட் பண்றீங்கன்னா செகண்ட் டேல ஒரு 15 சம் ஒர்க் அவுட் பண்ணுவீங்க, 3வது நாள் வந்து பார்த்தீங்கன்னா 20 சம் ஒர்க் அவுட் பண்ணுவீங்க. ஸோ இப்போ நீங்க ஜிம்முக்கு போறீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல போனோடனே 20 கிலோ தூக்க சொன்னா அவ்வளவுதான், மசில்ஸ் கிழிஞ்சு போயிடும், அதுக்கப்புறம் டேரப் ஆயிரும். எனக்குமே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நான் ஆக்சுவலா வந்து 2 வருஷமா ஜிம்முக்கு போயிட்டு இருந்தேன். ஓகேங்களா? ஸோ உண்மையான எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஓப்பனாவே சொல்றேன். 1 இயர் 2 இயர்ஸா நான் வந்து ஜிம்முக்கு போயிட்டு இருந்தேன். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 6 மந்த்ல வந்து பார்த்தீங்கன்னா 5 கிலோ தான் நான் தூக்குவேன். அடுத்த ஒரு 6 மந்த்ல 10 கிலோ தூக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் 20 கிலோ வரைக்கும் நான் தூக்க ஆரம்பிச்சிட்டேன். ஓகேங்களா? ஸோ 20 கிலோ வரைக்கும் தூக்க ஆரம்பிச்சு வேற லெவல்ல பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டுக்குள்ள ஒரு ஹோட்டல். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒர்க் பிஸியில நான் வந்து என்ன பண்றேன்னா ஒரு 6 மாசம் ஜிம்மை குவிட் பண்ணிட்டேன். சரிங்களா? 6 மாசம் ஜிம்மை குவிட் பண்ணனா என்னோட லேர்னிங் எஃபிஷியன்சி குறைஞ்சு போயிடும், லேர்னிங் கேர் குறைஞ்சு போயிடும், மசிலோட ஃபார்மேஷன் லூஸ் ஆயிரும். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன், ஃப்ரெஷ்ஷா நான் ஜீரோல இருந்து நம்ம ஜிம்முக்கு போலாம்னு சொல்லிட்டு போனா என்ன பண்ணணும், நான் இங்க வந்து பாத்தீங்கன்னா 5 கிலோ 10 கிலோ 20 கிலோ தூக்கிட்டு இருந்தேன். ஓகே. இப்போ இங்க லேர்னிங் எஃபிஷியன்சி வந்து இப்போ கன்சிஸ்டன்சி எங்க பிரேக் ஆகுதோ லேர்னிங் எஃபிஷியன்சி குறைஞ்சிடும். சரிங்களா? ஸோ கன்சிஸ்டன்சி இந்த 6 மாசமா பிரேக் ஆயிடுச்சு, லேர்னிங் எஃபிஷியன்சி குறைஞ்சிருச்சு. அப்போ நான் இந்த 0th டேல நான் என்ன பண்ணுவேன், மறுபடியும் 5 கிலோல இருந்து நான் தூக்க ஆரம்பிக்கிறேன். அன்னைக்கு காலைல 6 மணின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? ஸோ 5 கிலோல தான் தூக்கணும். நான் தான் 20 கிலோ வரைக்கும் தூக்கி இருக்கேனே, ஸோ 20 கிலோ தூக்குமேன்னு சொல்லிட்டு தூக்கிட்டேன். 3 செட்டு 4 செட்டு போட்டேன், 15 ரிப்பீட் வந்து போட்டேன். ஸோ 3வது செட்டு வரைக்கும் அந்த கடைசி எக்ஸ்ட்ரீம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கலக்கம் இருக்கும் பாருங்க. ஸோ கடைசியா அந்த ஒரு செட்டு போடுறப்போ கடைசி 15 வரைக்கும் ஒரு கவுண்டை போட்டுலாம்னு சொல்லி போடுறப்போ உள்ள அடிவாரத்துல இருந்து அப்படி ஒரு புகையா வரும். அந்த லெவலுக்கு போட்டாச்சு. சரிங்களா? ஸோ போட்டு பரவாயில்லப்பா, 6 மாசம் கேப் இருந்தாலும் 20 கிலோ நம்ம தூக்கியாச்சுன்னு சொல்லிட்டேன். நானும் ஜாலியா இருந்தேன். ஓகேங்களா? ஸோ முதல் நாள் போட்டேன், 2வது நாள் போட்டேன். 2வது நாள் நைட்டு கையை படுக்க போட்டதுதான். அந்த கை வந்து இப்படி நடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் கையை தூக்க முடியல, மசில்ஸ் டேர் ஆயிடுச்சு. சரிங்களா? ஒரு துணி ஒரு கிளாத் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அளவுக்கு தான் நம்ம நினைச்சி போட்டு அதுக்கப்புறம் புளிவோம் பாத்தீங்கன்னா ஒரு அளவுக்கு தான் புளிய முடியும். ஸோ அப்படி ஓவரா புளிஞ்சோம்னா அது வந்து கிழிஞ்சு போயிடும். அதே மாதிரி தான் மசில்ஸ் ஓவரா அதுக்கு நம்ம வந்து மசில்ஸ் வந்து நம்ம புளிஞ்சி வச்சு நம்ம இது பண்றோம்னா அது கிழிஞ்சிரும். ஸோ அந்த மாதிரி எனக்கும் கிழிஞ்சிருச்சு. ஒரு 6 நாளைக்கு ஜிம்முக்கு போக முடியல, கையை அசைக்கவே முடியல, எந்த வேலையுமே பார்க்க முடியல. ஓகேங்களா? ஸோ லேர்னிங் எஃபிஷியன்சி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கன்சிஸ்டன்சியை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ எந்த லெவலுக்கு கன்சிஸ்டண்டா ஒரு ஒர்க்கை ரிப்பீட்டடா நம்ம பண்றோமோ அதை பேஸ் பண்ணி உங்களோட எஃபிஷியன்சி வந்து வேற லெவலில் வரும். ஸோ அதனால தான் எல்லாருமே சொல்றது ஒரு ஃபீல்டில் நீங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. நீ பல பல 18 ஃபீல்டில் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணா எதுலையுமே சக்ஸஸ் ஆக முடியாதுன்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா இதுதான். லேர்னிங் எஃபிஷியன்சி ஒரு ஃபீல்டில் நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணி அதை நோக்கி நீங்க ஓடிட்டே இருந்தீங்கன்னா வேற லெவலில் நீங்க டெவலப் ஆகுங்க. சரிங்களா? ஓகே. ஸோ வாழ்க்கையில ஒரு ஐடியா வச்சிருக்கணும், அதே உங்க வாழ்க்கையை எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு சித்தார்த் அபிமன்யு சொல்லுவார்ல. ஸோ அதுதான் லேர்னிங் எஃபிஷியன்சியோட கான்செப்ட். ஓகே. ஸோ சம் நம்பர் 19 எடுத்துக்கோங்க. ஸோ யூ கம் பேக் டு த மேட்ச். லேர்னிங் கேர் சி மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் ஆஸ் நவ் பிகம் ஆர் கோயிங் டு பிகம் அக்செப்டட் டூல் இன் இண்டஸ்ட்ரி. ஸோ இண்டஸ்ட்ரியில வந்து பாத்தீங்கன்னா லேர்னிங் எஃபிஷியன்சி மெயினா ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. லேர்னிங் எஃபிஷியன்சி தாங்க முக்கியம். ஒரு ஆளுக்கு வந்து ரிப்பீட்டடா ஒர்க் கொடுக்க யாரும் ஆட்டோமேட்டிக்கா ட்ரைனிங் ஆயிடுவாரு. ஓகே. ஸோ இதை பத்தி ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம். இதுல இல்லஸ்ட்ரேட் த யூஸ் ஆஃப் த லேர்னிங் கேர் ஃபார் கால்குலேட்டிங் எக்ஸ்பெக்டட் ஆவரேஜ் யூனிட்ஸ் ஆஃப் காஸ்ட் ஆஃப் மேக்கிங். 4 மிஷினை வச்சு தயாரிக்காங்க, இப்போ 8 மிஷின் தயாரிக்காங்க. சரிங்களா? ஸோ 4 மிஷின் வச்சு தயாரிக்கல, 4 மிஷின் தான் ப்ராடக்ட், அதையும் தயாரிக்காங்க. சரிங்களா? காஸ்ட் ஆஃப் மேக்கிங் த 4 மிஷின், 4 மிஷினை வச்சு தயாரிக்கல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா 4 மிஷினை வச்சு தயாரிக்கிறாங்க அப்படிலாம் ப்ராடக்ட் தயாரிக்கும். அப்படி கிடையாது. 4 மிஷினே நமக்கு ப்ராடக்ட் தான். இந்த மிஷினையே நம்ம வந்து ப்ராடக்டா என்ன பண்றோம், தயாரிக்கிறோம். சரிங்களா? யூசிங் டேட்டா பிலோ டேட்டா வந்து டைரக்ட் லேபர் டு மேக் த ஃபர்ஸ்ட் மிஷின் வந்து 1000 ஹவர்ஸ் கொடுத்துருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன பண்ணிக்கணும், கிவன் இன்ஃபர்மேஷன் எழுதி வச்சுக்கோங்க. எக்ஸ்பெக்டட் ஆவரேஜ் காஸ்ட் பெர் யூனிட் வந்து 4 மிஷின் தயாரிக்கிறதுக்கு எவ்வளோ, 8 மிஷின் தயாரிக்கிறதுக்கு எவ்வளோன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். டேட்டா வந்து லேபர் ஹவர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் மிஷினுக்கு 1000 ஹவர்ஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் மிஷினை தயாரிக்கிறதுக்கு 1000 ஹவர்ஸ். அப்போ 2வது மிஷினுக்கு 1000 ஹவர்ஸ், 3வது மிஷினுக்கு 1000 ஹவர்ஸ். அப்போ 4 × 1000 4000. நம்ம நார்மலா நீங்க கால்குலேட் பண்ணீங்க ஒரு மிஷினுக்கு 1000 ஹவர்ஸ் ஆகுதுப்பா. அப்போ 4 மிஷினுக்கு 4000 ஹவர்ஸ். சரிங்களா?
ஒரு மிஷினுக்கு 1000 ஹவர்ஸ் ஆகுது. அப்போ 8 மிஷினுக்கு 8000 ஹவர்ஸ். இது நார்மலாக நம்ம இது பண்ணுறது. பட் லேர்னிங் எஃபிஷியன்சி நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மிஷின் தயாரிக்கிறதுக்கு 1000 ஹவர்ஸா, அந்த மிஷினை தயாரிக்கிறப்பவே லேபர்ஸுக்கு வந்து ஓகே இந்தந்த ஸ்பேர் பார்ட்ஸ் இங்கே மாட்டணும், இந்தந்த ஸ்பேர் பார்ட்ஸ் இங்கே மாட்டணும். ஸோ ஒவ்வொரு டெக்னிக்ஸுமே ஃபுல்லாக தெரிஞ்சுக்குவாங்க ஃபர்ஸ்ட் மிஷினில். அப்போது ரெண்டாவது மிஷினில் தெரிஞ்சுக்கிட்ட மொத்த வித்தையும் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா டக்குன்னு ஸ்பீடாக முடிச்சிடுறாங்க. மூணாவது மிஷினில் வரும் சடக்குன்னு முடியும் போகும். நாலாவது மிஷின்லாம் அவ்வளோதான், வரும் சடக்குன்னு தூக்கி முடிச்சுட்டு அனுப்பிட்டே இருப்பாங்க. ஓகேண்ணா. ஸோ ஒவ்வொரு மிஷினுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லேர்னிங் எஃபிஷியன்சி கூடுறப்போ அந்த லேபர் ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குறையும், மினிமைஸ் பண்ணிடுவாங்க. ஓகேவா, கிளியரா? ஸோ டைரக்ட் லேபர் நீடட் டு மேக் த மிஷின் 1000 ஹவர்ஸ். லேர்னிங் கேர் வந்து பார்த்தீங்கன்னா 90%. ஓகேவா. ஸோ ஒவ்வொரு மிஷினுக்கும் இவங்க 90% வந்து இம்ப்ரூவ்மெண்ட் அங்கே இருக்குது. ஓகேவா. டைரக்ட் லேபர் காசு வந்து 15 பெர் ஹவர். மெட்டீரியல் காசு வந்து டோட்டலாக 1,50,000. இது வந்து பெர் ஹவர் இல்லை பெர் யூனிட் கிடையாது, டோட்டலாகவே 1,50,000 கொடுத்துருக்காங்க. ஃபிக்ஸட் காஸ்ட் ஃபார் எய்தர் சைஸ் ஆஃப் த ஆர்டர் வந்து 60,000 கொடுத்துருக்காங்க. சரிங்களா, கிளியரா? ஸோ இப்போ நம்ம போடலாமா? ஸோ என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? லேபர் ஹவர்ஸ் வந்து 1000 ஹவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. லேர்னிங் கேர் வந்து 90%. டைரக்ட் லேபர் வந்து ஒரு மணி நேரத்துக்கு 15 ரூபா. மெட்டீரியல் வந்து டோட்டலாக 1,50,000. ஃபிக்ஸட் காஸ்ட் டோட்டலாக 60,000 கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஓகே. ஸோ இப்போ நீங்கள் சம்ம சால்வ் பண்ணால் ஃபர்ஸ்ட் வந்து நம்பர் ஆஃப் மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி போடணும்னா டபுளாக நீங்கள் போடணும். ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் 1 நீங்கள் போடணும். 1 × 2 2, 2 × 2 4, 4 × 2 8, அப்புறம் 8 × 2 16, 16 × 2 32. ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். நமக்கு கேட்டது எத்தனை மிஷின் தான்? 4 மிஷின் அண்ட் 8 மிஷின் தான். ஸோ 8 வரைக்கும் நம்ம போட்டால் போதும். சரிங்களா. ஸோ 8 மிஷின் வரைக்கும் நீங்கள் போட்டுக்கோங்க. சரிங்களா. ஸோ ஆவரேஜ் டைம் வந்து பார்த்தீங்கன்னா மொதல் மிஷினுக்கு எவ்வளோ ஹவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க? ஒரு மிஷின் தயாரிக்கிறதுக்கு 1000 ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆவரேஜ் டைம்னா ஹவர்ஸ் பெர் ப்ராடக்ட், பெர் யூனிட், பெர் மிஷின் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா. ஸோ 1000 ஹவர்ஸ். ரெண்டாவது மிஷின் இப்போ இங்க ரெண்டாவது மிஷின் தயாரிக்க போறாங்க அப்படின்னா ஒரு மிஷினுக்கு எவ்வளோ ஆகும்? 1000 ஹவர்ஸ் ஆகக்கூடிய ஏரியாவில் அவங்க லேர்னிங் எஃபிஷியன்சி இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிறது. ஓகேங்களா. ஸோ எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட்? 90%. ஸோ 1000 × 90% பண்ணால் 900 ஹவர்ஸ் தான் ஆகும். சரிங்களா. ஸோ அடுத்த 4 மிஷின் தயாரிக்கிறாங்க அப்படின்னா ஒரு மிஷினுக்கு எவ்வளோ ஹவர்ஸ் வரும்? பெர் மிஷினுக்கு 900 × 90% போட்டீங்கன்னா 810 வரும். ஓகேங்களா. ஸோ 4 மிஷின் தயாரிக்கிறாங்க, ஒரு மிஷினுக்கு வந்து 810 ஹவர்ஸ் ஆகும். சரிங்களா. அப்புறம் 8 மிஷின் தயாரிக்கிறாங்க அப்படின்னா இங்கே லேர்னிங் எஃபிஷியன்சி கூடுமா? ஸோ 810 × 90%. ஸோ நம்ம 90% எப்படி அப்ளை பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் 1000 × 90% போட்டால் 900, 900 × 90% போட்டால் 810, 810 × 90% போட்டால் 729. ஸோ இப்படி தான் நமக்கு ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெர் மிஷினுக்கு குறைஞ்சிட்டே வரும். ஸோ ஒரு மிஷினுக்கு இங்கே 1000 மணி நேரம் ஆகுது, இங்கே ஒரு மிஷினுக்கு 900 மணி நேரம் ஆகுது, இங்கே ஒரு மிஷினுக்கு 810 மணி நேரம் ஆகுது, இங்கே ஒரு மிஷினுக்கு 729 ஹவர்ஸ் ஆகுது. சரிங்களா, ஓகே. இப்போ லேபர் காஸ்ட் நீங்கள் போடுறப்போ ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ கொடுத்துருந்தாங்க? லேபர் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு 15 ரூபா. சரிங்களா. அப்போ இங்கே 1000 × 15 போட்டிங்கன்னா 15000, 15 ரூபா பெர் ஹவர்ஸ். இப்போ 900 × 15 போட்டிங்கன்னா 13,500 வரும். 810 × 15 போட்டிங்கன்னா 12150 வரும். 729 × 15 போட்டிங்கன்னா 10,935 வரும். சரிங்களா, ஓகே. மெட்டீரியலும் ஃபிக்ஸட் காசும் சரி உங்களுக்கு வந்து அதே தான். ஸோ மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட்டுக்கு ஒரு மிஷினுக்கு 1,50,000 கொடுத்துருந்தாங்க. பெர் மிஷினோட காசு வந்து 1,50,000. ஸோ 1,50,000 நீங்கள் போட்டுருங்க. ஃபிக்ஸட் காசு வந்து பார்த்தீங்கன்னா இது பெர் மிஷினுக்கு இல்லை, டைரக்ட் மெட்டீரியல் காசு வந்து இது பெர் மிஷினுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு இதுக்கும் பெர் மிஷினுக்கு இங்கே 1,50,000, இது ஒரு மிஷினுக்கு 1,50,000. ஸோ அப்படி நீங்கள் போட்டுடலாம். சரிங்களா. ஃபிக்ஸட் காசு வந்து 60,000 ஃபார் டோட்டல் ஃபிக்ஸட் காசு கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபிக்ஸட் காசு பெர் யூனிட் நம்ம இங்கே போடணும். சரிங்களா. ஸோ மொத்தமாக 60,000 ஆகுது. இங்கே ஒரு மிஷினுக்குனா 60,000 பை 1 போட்டிங்கன்னா இங்கே 60,000, மொத்தமாக 60,000 ஆகுது. இங்கே 2 மிஷின்னா 60,000 பை 2 போட்டிங்கன்னா ஃபிக்ஸட் காஸ்ட் பெர் யூனிட் இங்கே 30,000, டோட்டலாக 60,000 ஆகுது. ஸோ இங்கே 4 மிஷின் தயாரிக்கும். ஸோ 60,000 பை 4 போட்டிங்கன்னா பெர் யூனிட் ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து எவ்வளோ? 60,000 பை 4 போட்டால் 15,000. சரிங்களா. ஸோ டோட்டலாக 60,000 ஆகுது. இங்கே மொத்தம் 8 யூனிட். ஸோ 60,000 பை 8 போட்டிங்கன்னா 7,500 நமக்கு வரும். கிளியரா, ஓகே. ஸோ இப்போ டோட்டல் காஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கும். டோட்டல் காஸ்ட் மீன்ஸ் டோட்டல் காஸ்ட் பெர் யூனிட். ஓகேமா, கிளியரா. ஸோ லேபர் காஸ்ட் 15,000 ப்ளஸ் 1,50,000 ப்ளஸ் 60,000 போட்டிங்கன்னா இங்கே 2,25,000. இது வந்து காஸ்ட் பெர் யூனிட். இங்கே 13,500 ப்ளஸ் 1,50,000 ப்ளஸ் 30,000 போட்டிங்கன்னா 1,93,500. ஸோ இதே மாதிரி லேபர் காஸ்ட், மெட்டீரியல் காஸ்ட் அண்ட் ஃபிக்ஸட் காஸ்ட் எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிட்டு காஸ்ட் பெர் யூனிட் நம்ம இங்கே கண்டுபிடிச்சி போட்டுடலாம். சரிங்களா, ஓகே. ஸோ இப்போ என்ன கேள்வி கேட்டிருக்கிறாங்க? ஆக்சுவலாக ஆவரேஜ் காஸ்ட் பெர் யூனிட் ஃபார் 4
4 மிஷினுக்கு ஆவரேஜ் காஸ்ட் பெர் யூனிட் வந்து பாத்தீங்கன்னா இங்க 4க்கு நேரா பாருங்க 1,77,150 ரூபா. சரிங்களா? ஸோ 4 மிஷின் தயாரிக்கீங்கன்னா ஒரு மிஷினுக்கு எவ்வளவு காஸ்ட் ஆகுது? காஸ்ட் பெர் யூனிட் 177 150. அதுவே 8 மிஷின் தயாரிக்கீங்க அப்படின்னா லேண்ட் எஃபிஷியன்சி அங்க வேற லெவலில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கும். சரிங்களா? ஸோ 8 மிஷின் தயாரிக்கீங்கன்னா பெர் யூனிட் காஸ்ட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் மேக்கிங் 8 மிஷின் ஆவரேஜ் காஸ்ட் மீன்ஸ் காஸ்ட் பெர் யூனிட் ஆஃப் மேக்கிங் 8 மிஷின் வந்து 1,68,435. ஓகேங்களா? ஏன்னா 8 மிஷின் தயாரிக்கனா ஒவ்வொரு மிஷினுக்கும் அவரோட லேர்னிங் எஃபிஷியன்சி கூட்டிகிட்டே போகும். அப்படி கூட்டிகிட்டே போறதுனால தான் இவங்க வந்து என்ன ஆகுது? காஸ்ட் வந்து அங்கே மினிமைஸ் ஆகுது. ஓகேவா? லேர்னிங் எஃபிஷியன்சி கூடுறப்போ ஹவர்ஸ் குறையும், ஹவர்ஸ் குறையிறப்போ காஸ்ட் குறையும். ஸோ காஸ்ட் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் காஸ்ட், அதாவது காஸ்ட் பெர் யூனிட் வந்து இங்கே மினிமைஸ் ஆகுறதுக்கு மெயின் ரீசன் வந்து லேர்னிங் எஃபிஷியன்சி, லேர்னிங் கேர். ஸோ எல்லாம் நெக்ஸ்ட் 20வது சம் வந்து பாருங்க. A firm received an order to make and supply 8 units of standard product which involves intricate labor operation. ஸோ மொத்தம் என்ன பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்து 8 யூனிட்ஸ் வந்து தயாரிக்க போறாங்க. சரிங்களா? ஸோ ஸ்டாண்டர்ட் ப்ராடக்ட். ஸோ 8 யூனிட் வந்து தயாரிக்கிறதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்திருக்குது. ஃபர்ஸ்ட் யூனிட் தயாரிக்கிறதுக்கு 10 மணி நேரம் ஆகுதான்ப்பா. மொதல் யூனிட் தயாரிக்கிறப்போ வந்து அப்போதான் ஸ்டார்ட் பண்றாங்க, அவங்களுக்கு இப்போதான் லேர்ன் பண்றாங்க. ஸோ மொதல் யூனிட் தயாரிக்கிறதுக்கு 10 மணி நேரம் ஆகுது. It is understood that this type of operation is subject to 80% learning rate. ஸோ இந்த ஆப்ரேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லேர்னிங் எஃபிஷியன்சி எப்படி இருக்கும்னா ஒவ்வொரு யூனிட் தயாரிக்க 80% லேர்னிங் எஃபிஷியன்சி அங்கே வருமா. ஓகேவா? இந்த ஒர்க்கர்ஸ் ஆர் கெட்டிங் ஏ வேஜ் ரேட் ஆஃப் 12 per hour. ஒரு மணி நேரத்துக்கு 12 ரூபா. ஸோ இந்த கிவன் இன்ஃபர்மேஷன் எழுதி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆர்டர்ல 8 யூனிட் வந்து தயாரிக்க போறாங்க. லேபர் ஹவர்ஸ் ஃபர்ஸ்ட் யூனிட்டுக்கு, அதாவது ஏ. சரிங்களா? ஸோ லேபர் ஹவர்ஸ் ஃபார் ஃபர்ஸ்ட் யூனிட்டை ஏன்னு சொல்லி எழுதி வச்சுக்கோங்க. ஸோ அது வந்து 10 ஹவர்ஸ். சரிங்களா? லேர்னிங் எஃபிஷியன்சி ரேட் வந்து 80%. ஒவ்வொரு யூனிட் தயாரிக்க அவன் 80% வந்து லேர்ன் பண்ணிட்டே வரான். சரிங்களா? ஸோ ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 80% மாறிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேஜஸ் வந்து ஒரு மணி நேரத்துக்கு 12 ரூபா கொடுத்துருக்காங்க. லேபர் காஸ்ட் பெர் ஹவர் வந்து 12 ரூபா. வாட் இஸ் த டோட்டல் டைம் லேபர் காஸ்ட் ரெக்வயர்ட் டு எக்ஸிக்யூட் த அபோவ் ஆர்டர்? இந்த 8 யூனிட் தயாரிக்கிறதுக்கு எவ்வளோ வரும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சிம்பிள். நம்ம எப்படி போடணும்? ஃபர்ஸ்ட் யூனிட் 1 × 2 2 × 2 4 4 × 2 8. ஸோ இந்த மாதிரி போட்டுக்கோங்க. சரிங்களா? அடுத்த கொஸ்டின்ல நெக்ஸ்ட் ஒரு ஆர்டர்ல 24 யூனிட்ஸ். ஸோ நம்ம என்ன பண்றோம்னா நெக்ஸ்ட் ஒரு ஆர்டர்ல 24 யூனிட்ஸ். இங்கே ஃபர்ஸ்ட் ஆர்டர்ல 8 யூனிட், ரெண்டாவது ஆர்டர்ல 24 யூனிட். ஸோ மொத்தமா 32 வரைக்கும் நம்ம போட்டுக்கணும். கிளியரா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆர்டர்ல 8 யூனிட் கேட்டிருக்காங்க. இப்போ இஃப் யூ ரிப்பீட் ஆர்டர் ஆஃப் 24 யூனிட்ஸ், ரிப்பீட் ஆர்டர் மீன்ஸ் மொதல் ஆர்டர் முடிஞ்சிருச்சு, 8 யூனிட் வரைக்கும் தயாரிக்கி சேல் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஆர்டர் வந்து 24 யூனிட்ஸுக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்கு, அடுத்த ஆர்டர். சரிங்களா? அப்போ இந்த 8 முடிச்சாச்சு, 8ல ஓரளவு அவங்க கத்துக்கிட்டாங்க. அடுத்து 24 யூனிட் ஆர்டர் வர்றப்போ அதுல வேற லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ லேர்னிங் எஃபிஷியன்சி கேர் எப்படி போனால் ஃபர்ஸ்ட் 8 + 24 = 32 யூனிட்ஸ் வரைக்கும் நம்ம லேர்னிங் எஃபிஷியன்சி போடணும். சரிங்களா? ஸோ 32 யூனிட்ஸ் வரைக்கும் எப்படி போடுங்க? ஸோ 1 × 2 2 2 × 2 4 4 × 2 8 8 × 2 16 16 × 2 32. ஸோ இது வரைக்கும் நீங்க போடணும். கிளியரா? ஓகே. நெக்ஸ்ட் ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ் வந்தோம்னா 1 × 2 2 2 × 2 2 4 4 × 2 8 8 × 2 16 16 × 2 32. கிளியரா? ஸோ அந்த ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ் வந்து நீங்க போட்டுக்கோங்க. கிளியரா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூனிட்டுக்கு எவ்வளோ ஹவர்ஸ் ஆகும் சொல்லியிருக்காங்க? ஏ வந்து 10 ஹவர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட்டுக்கு 10 மணி நேரம். லேர்னிங் எஃபிஷியன்சி ரேட் வந்து 80%. ஸோ இங்கே 10 மணி நேரம், ஒரு யூனிட் தயாரிக்கிறதுக்கு 10 மணி நேரம். ஸோ ஹவர்ஸ் பெர் யூனிட் அடுத்தது என்ன ஆகும்? 10 × 80% 8 8 × 80% 6.4 6.4 × 80% 5.12 5.12 × 80% 4.096 4.096 × 80% 3.2768. இப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் 3 டிஜிட் எடுக்க வேணாம், ஃபுல்லாகவே நீங்கள் போடுங்க. அப்படின்னா தான் பெஸ்ட்டாக வரும். சரிங்களா? ஓகே. அப்போ டோட்டல் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபர்ஸ்ட் இதுக்கு 10 × 1 ஒரு யூனிட்டுக்கு வந்து 10 மணி நேரம். அப்போ ஒரு யூனிட்டுக்கு 10 மணி நேரம், ஒரு யூனிட்டுக்கு 8 மணி நேரம். அப்போ 2 × 8 16 மணி நேரம். இங்கே ஒரு யூனிட்டுக்கு 6.4. ஸோ 4 × 6.4 25.6. ஒரு யூனிட்டுக்கு வந்து 5.12. ஸோ 5.12 × 8 அப்படின்னா 40.96. ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்கும் டோட்டல் ஹவர்ஸ் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. சரிங்களா? ஓகேங்க.
ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, இந்த 8 யூனிட்ஸ் ஆர்டருக்கு கேட்டிருக்காங்க. ஸோ 8 யூனிட்ஸ் ஆர்டருக்கு டோட்டலாக எவ்வளோ ஹவர்ஸ் ஆகுது, 40.96 ஹவர்ஸ். இந்த 8 இன்ட்டு 5.12 போடுறப்போ 40.96 ஹவர்ஸ் நமக்கு வந்துச்சு. ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க. 10 + 16 + 25.6 சாரி 10 + 8 + 94 ஓகே ஓகே ஓகே, அது செட் ஆகாது. அப்போ இதுதான் ப்ராப்பர். ஸோ ஒரு யூனிட்டுக்கு வந்து 5.12 மணி நேரம்னா 8 யூனிட்டுக்கு 8 இன்ட்டு 5.12 பண்ணா 40.96 ஹவர்ஸ் வருது. சரிங்களா? அப்போ 8 யூனிட் தயாரிக்கிறதுக்கு இந்த ஆர்டர் முடிக்கிறதுக்கு எவ்வளோ ஹவர்ஸ் ஆகுது, 40.96 ஹவர்ஸ். ஓகே, ஸோ 8 யூனிட் ஆர்டர் நீங்க தயாரிக்கணும் அப்படின்னா 40.96 லேபர் ஹவர்ஸ் தேவை. ஒரு லேபருக்கு ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ கொடுக்குறோம், வேஜஸ் பெர் ஹவர் 12 ரூபா. அப்போ 40.96 மணி நேரத்துக்கு 40.96 இன்ட்டு 12 போட்டீங்கன்னா 491.52 ரூபா நமக்கு லேபர் காஸ்ட் ஃபார் 8 ஆர்டர்ஸ்க்கு நமக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? அடுத்தது 32க்கு கேட்டிருக்காங்க. 32னா இந்த 32 டேரக்டா நம்ம எடுக்கக்கூடாது. ஓகேங்களா? டேரக்டா எடுத்தோம்னா இப்போதான் நம்ம ஸ்டார்ட் பண்றோம்னு அர்த்தம். ஆல்ரெடி ஒரு ஆர்டர் முடிச்சாச்சு, 8 வரைக்கும் ஆர்டர் முடிச்சாச்சு. அப்படிங்கிறப்ப இன்னும் கொஞ்சம் நம்ம எஃபிஷியண்டா இருக்கும். அடுத்த 32 ஆர்டருக்கு எவ்வளோன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். சரிங்களா? ஓகே, சரி 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 20 அடுத்த ஆர்டர் வந்து 24 தானே. ஸோ 24 அப்படின்னா சரி 24 அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணன்னு சொல்லி நீங்க யோசிப்பீங்க. நம்ம ஆல்ரெடி 8 ஆர்டர் முடிச்சாச்சு. சரிங்களா? ஸோ இங்க 32 ஆர்டர் 32 - 8 நீங்க போடுறப்ப 24 ஹவர்ஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 4 8 16 32. சரிங்களா? ஸோ இங்க 8 ஆர்டர் வரைக்கும் முடிச்சாச்சு. ஓகே, 8 ஆர்டர் வரைக்கும் முடிச்சாச்சு அப்படின்னா 32 - 8 நீங்க போட்டீங்க அப்படின்னா இந்த கேப்ல இருக்கக்கூடிய 24 யூனிட்ஸ் நமக்கு தெரிஞ்சிடும். இங்க வரைக்கும் நம்ம முடிச்சாச்சுல. இப்போ அடுத்த ஆர்டர் வந்து 24 யூனிட்ஸ். ஸோ இந்த கேப் வந்து பார்த்தீங்கன்னா 24 யூனிட்ஸ் தானே. ஸோ இதை நீங்க கண்டுபிடிக்கணும்னா 32க்கு நீங்க கண்டுபிடிக்கணும். -8 யூனிட்ஸ் நீங்க போட்டீங்க அப்படின்னா 24 யூனிட்ஸுக்கு எவ்வளவு ஹவர்ஸ்ங்கிறது தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ நல்லா திரும்ப ஒரு தடவை சொல்றேன் கேளுங்க. ஆல்ரெடி 8 ஆர்டர் முடிச்சாச்சு. இப்போ பயல்கள்லாம் வெறித்தனமா இருக்கானுங்க. லேர்னிங்லாம் வேற லெவலில் எஃபிஷியண்டா இருக்கிறாங்க. சரிங்களா? இப்போ ஒரு 24 ஆர்டர்ஸ் நம்ம கொடுத்தோம்னா இங்க இருந்து லேர்னிங் எஃபிஷியன்சி ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் ஆனிச்சுன்னா 32 வரைக்கும் நீங்க போடுவீங்க. ஏன்னா 32 வரைக்கும் நீங்க போட்டீங்கன்னா இங்க 8ல இருந்து ஆரம்பிக்குதா. ஸோ 8ல இருந்து ஆரம்பிச்சு 32 முடியுதுன்னா 32 - 8 போடுறப்ப இந்த கேப் வந்து கரெக்டா 24 யூனிட்ஸ். ஸோ 24 யூனிட்ஸ் ஆர்டர் நம்ம இங்க முடிச்சிடலாம். சரிங்களா? ஸோ இந்த 24 யூனிட்ஸ் ஆர்டருக்குண்டான ஹவர்ஸ் நீங்க கண்டுபிடிக்கணும்னா 32க்குள்ள ஹவர்ஸ் 8க்குள்ள ஹவர்ஸ் இது ரெண்டையும் நீங்க மைனஸ் பண்ணீங்கன்னா 24 யூனிட்ஸ்க்குள்ள ஹவர்ஸ் நம்ம தெரிஞ்சிடும். சரிங்களா? ஸோ அதனால லேபர் டைம் ஃபார் 32 யூனிட்ஸுக்கு எவ்வளவு ஹவர்ஸ் பாருங்க, 32 யூனிட்ஸுக்கு இங்க 104.86 ஹவர்ஸ். லேபர் டைம் ஃபார் 8 ஃபர்ஸ்ட் 8 யூனிட்ஸுக்கு எவ்வளவு பார்த்தோம், ஃபர்ஸ்ட் 8 யூனிட்ஸுக்கு 40.96 ஹவர்ஸ். ஸோ 40.96 ஹவர்ஸ். ஸோ இது ரெண்டையும் நீங்க ரெடியூஸ் பண்ணிட்டீங்க, இது ரெண்டையும் நீங்க வந்து லெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய டிஃபரன்ஸ் தான் 24 யூனிட்ஸ்க்குள்ளது. ஸோ அதான் 63.90 ஹவர்ஸ் நமக்கு வருது. சரிங்களா? ஸோ 24 யூனிட்ஸ் நீங்க தயாரிக்கிறதுக்கு 63.90 ஹவர்ஸ் வந்து நமக்கு தேவைப்படுது. அப்போ ஒரு மணி நேரத்துக்கு 12 ரூபா வேஜ் ரேட் வந்து கொடுத்துருந்தாங்க. அப்போ 63.90 ஹவர்ஸுக்கு 63.90 × 12 போட்டீங்கன்னா 766.80 ரூபா நமக்கு ஆகும். சரிங்களா? கிளியரா? அவ்வளோதான்ப்பா மேட்ரு. சிஎம்ஏக்கும் சிஏக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதாங்க டிஃப்ரெண்ட்டு. ஒரு சிஏக்குலாம் ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட்லாம் கிடையாது. அவங்களுக்கு ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் இன்டர்னல் மேனேஜ்மெண்ட் பற்றி தெரியாது சிஏக்கு. அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா எக்ஸ்டர்னலாக ஐடி ஃபைல் பண்ண, ஜிஎஸ்டி ஃபைல் பண்ண, ஸோ அதுக்கப்புறம் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ண, ஸோ காஸ்ட் அக்கௌண்ட் ஓரளவு மெயின்டைன் பண்ண, அவ்வளோதான் தெரியும். இந்த ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் பற்றி தெரியாது. ஸோ இப்போ நீங்கள் அவங்கள்ட்ட இந்த கணக்கை கொடுத்து நீங்கள் பண்ண சொன்னீங்க அப்படின்னா சிஏ வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சிம்பிளாக ஒரு யூனிட்டுக்கு 10 மணி நேரம் ஆகுது. அப்போ 24 யூனிட்ஸுக்கு 240 மணி நேரம் ஆகுது. அப்போ 240 × 12 போட்டிங்கன்னா எவ்வளோ காசுன்னு சொல்லி போடுங்க. 240 × 12 போட்டிங்கன்னா 2880 ரூபா அப்படின்னு சொல்லி அவங்க கால்குலேட் பண்ணுவாங்க. சரிங்களா? பட் உள்ள இருக்கக்கூடிய
லேபர்ஸ் வந்து எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, அவங்க எஃபிஷியன்சி என்ன, ஸோ இன்டர்னலாக எப்படி மேனேஜ் பண்ண உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு. சிஎம்ஏவா இருக்கீங்க அப்படின்னா 240x12 போட மாட்டீங்க, 63.90x12 போடுவீங்க. ஸோ 766.80 தான் நமக்கு வந்து காஸ்ட் வரும். சரிங்களா? ஸோ சிஏ கணக்கு பண்ணால் அங்கே காஸ்ட் அதிகமாக வருது. சிஎம்ஏ மேனேஜ் பண்ணோன்னா காஸ்ட் எவ்வளோ தூரம் கம்மி பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் கம்மி பண்ணுவாங்க. ஸோ இந்த லேர்னிங் எஃபிஷியன்சி வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற சிஎம்ஏ தான் ட்ரெயின் பண்ணுறதுக்கு ஐடியா கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ லேபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் எஃபிஷியண்ட்டாக இருக்கணும். ஸோ அவங்களுக்கு நம்ம ட்ரைனிங் கொடுப்போம், அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய கற்றுக் கொடுப்போம். அப்படி கற்றுக் கொடுக்குறப்போ இன்னும் வேற லெவலில் செயல்படுவாங்க. ஸோ நம்ம வந்து இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்னல் மேனேஜ்மெண்ட் வந்து அவங்களால கொடுக்க முடியும். ஓகேவா? ஓகே, ஸோ சம் நம்பர் 21 நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.